சிறிய நாடகத்தை நடிக்க வந்துள்ளேன். ஐ ஜாலி, நீ வளர்ந்துட்டே இருக்கு. அதனால தான் எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன். ஐ ஜாலி, உன் தண்ணி ஊற்றினாதான் நீ வளருவேன். ஐ ஜாலி, நான் போயிட்டு வரேன். மரத்தை பின்னாடி காட்டாத. ஜாலி, ஐ ஜாலி. சரி, நான் போய் தூங்குறேன். தாமு, தாமு, இதில் விளையாடுறதுக்கு இப்பயே கூப்பிட்டுப்பாங்களா? யாருமே இல்லையே. தாமு, தாமு, நான் தான். ஏய் மாமா, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? நான் யாருக்கு கூட உனக்கு தெரியுமா? கன்ஃபியூஷனா இருக்கு. இதுக்கு எப்படி என் பேர் தெரியும்? ஐ ஜாலி, நீ பேசு. நான் என் நண்பர்கிட்டலாம் சொல்லி நான் ஜாலியாக விளையாடுவேனே. ஐ ஜாலி, நான் விளையாட போயிட்டு வரேன். பாய். சரி தம்மு, நீ விளையாட போயிட்டா. ஐ ஜாலி, நீ எனக்கு பொம்மை தாடா. கூட உனக்கு பொம்மை தர மாட்டேன். மரமே எனக்கு பொம்மை தர மாட்டேங்க. என்ன பண்ணுறது? கவலைப்படாத தம்மு, நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன். என்னோட மரத்தில் இருக்க பழத்தெல்லாம் முடிச்சு போய் கடைக்காரங்கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ஒரு பொம்மை தருவாங்க. சரியா? ஐ ஜாலி. ஐ அண்ணா, எனக்கு பொம்மை தாங்கண்ணா. ஐ ஜாலி. போடா, உன்னை நான் பெருசாக வச்சுருக்கேன். போடா, நான் உன்னை பேச பண்ண போடா. பேசாடி போடா. ஐ ஜாலி, ஐ ஜாலி. ஹலோ, உங்கள் அப்பா இறந்துட்டாங்களா? ஐயோ, எங்கள் அப்பா இறந்துட்டாங்களா? எங்கள் அப்பா இறந்துட்டாங்களா? கொஞ்சம் கவனம் கூட ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு. அப்போயே நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன். இப்போ இறங்கியப்பா, இறங்கியப்பா. நான் எங்கே போவேன்? என்ன பண்ணுறது? தாமு, தாமு, எங்கே கண்டுக்காம போகிறேன்? என்னப்பா, நானே கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டிலாம் பெற்றுருக்கேன். இப்போ வந்து அவங்கள பேச முடியுமா? எனக்கே என்னோட அப்பா இறந்துட்டாருன்னு சோகமாக இருக்குது. அவங்க கூட பேசினா பக்கத்தில் இருக்கவங்கள அசிங்கமாக நினைக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய வயசே உங்களோட பேசுகிறேன்னு நினைப்பாங்கப்பா. கவலைப்படாத தாமு, எனக்கு பேசுறதுனால என்ன உனக்கு அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. சரியா? இல்லை மரமே, என்னப்போ பக்கத்தில் இருக்கவங்கள என்னமோ பேசுகிறேன். கல்யாணம் ஆன வயசில் இல்லை புள்ள குட்டி பெற்ற வயசில் நீ போய் மரத்தில் வச்சுட்டேன். என்னதான் செய்யணும்? இப்போ பாருங்க பாருங்க, எல்லாம் என்னை அசிங்கமாக பேசுகிறேன். நான் என்ன பண்ணுறது? சரி, போயிட்டு வரேன். சரி தாமு, போயிட்டு வா. சரி மரமே. என்ன மழை வராட்டி இருக்குது? ஐயோ, இப்படி மழை காற்று இருக்குது. ஐயோ, இந்த பழக்கம் போயிடுச்சு. ஐயோ, பழக்கம் போயிடுச்சு. ஐயோ, என்னோட ஒரே தொழிலே போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுறேன்? மேலும் சோகமாக வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுறேன்? தாமு, என்ன தாமு அழுது நிற்கிற? என்ன ஆச்சு? சொல்லி என்கிட்ட வந்து என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். மரமே, என்னான்னு கேட்குறேன். என்னோட ஒரே தொழிலாக இருந்த கப்பலும் படகும் போயிடுச்சு. நான் அதை வச்சுதான் என் பிள்ளை குட்டிலாம் காப்பாற்றுறேன். என் மனைவி இருக்குது, 2 பிள்ளை குட்டிங்க இருக்குது. நான் என்னத்தில் பழப்பேன்? எங்கே போய் பழப்பேன்? நான் பிச்சை எடுத்து தான் பழக்கம் போல் இருக்குது. சரி மரமே, நீ நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஆனால் நில்லு தாமு, நில்லு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். சரியா? என்ன உனக்கு ஒரு படம் தானே இல்லை? சரி, என்னோட தண்டை எடுத்துட்டு போய் நீ படம் செஞ்சுக்கோ. சரியா? சரி மரமே. அப்பா, என் படம் கிடைச்சிச்சு. எப்படியும் மழை வராட்டே இருக்குது. ஐயோ, காத்தடிக்குது. ஐயோ, வீடு போயிடுச்சு. ஐயோ ஐயோ, வீடு போன என்ன சரியா? ஐயோ, எல்லாம் போயிடுச்சு. ஐயோ, மறுபடியும் அந்த மாட்டு யோசனைக்கிட்ட ஏதாவது ஒரு யோசனை செய்யும். மறுபடியும் என்னோட வீடு போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லி எனக்கு இப்போ மேலும் சோதனையாகவே வந்துட்டு நான் என்ன பண்ணேன்? கவலைப்படாத தம்பி, என்னோட கிளையெல்லாம் எடுத்துட்டு போய் நீ வீடு கட்டிக்கோ. உனக்கு எதுக்கு சிரமம் தாங்கணும்? சரியா? நான் எங்கே பிச்சை எடுத்தாவது நான் என் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றி உனக்கு எதுக்கு சிரமம்? உன்னை வெட்டி உனக்கு பலிகாடாக இருக்கு. நான் உன் பாவத்தை சேர்த்துட்டு சொல்லு.
அழுதுட்டு இருக்க சொல்லுதாமோ? ஐயோ நான் கேட்குற மாதிரி என்னோட ஒரே தொழில் அந்த போட்டு படிச்சு எனக்கு புள்ள குட்டிங்களுக்கு மனு இருக்கு நான் என்னத்த பண்ணு. ஐயோ கவலைப்படாதாமோ என்னோட தண்டை எடுத்து போய் நீ ஓட்டு செஞ்சுக்கோ சரியா? வேணாம் மரணம் நீ இவ்வளோ தூரம் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க உன்னை வெட்டி இவ்வளோ தூரம் வளர்த்து இதான் புரோசனமா சொல்லு உன்னை வெட்டி எனக்கு என்ன ஆக போகுது? இல்லை தாமும் சரியா நீ தண்ணி ஊற்றி வளர்த்துருக்க உனக்குன்னா எனக்கு நீ சரியா கவலைப்படாத நீ தண்டை வெட்டி போய் நீ படம் செஞ்சுக்கோ சரி உன் மேலே என் வச்சு நீ கேட்க மாட்டேன். அப்பா எப்படியோ நான் போட்டு வந்துச்சுப்பா. அப்பா அந்த மரத்துக்கு ஓடி அவன் நன்றி சொன்னா கூட போகுது. அப்பா என்னோட போட்டு வந்துச்சு. என்ன தாமும் என்ன இவ்வளோ வயசாகி இப்படி இருக்க என்னாச்சு தாமும் உடம்பு முடியலையா? யாருப்பா அது யார் அது? ஐயோ நம்ம மரமா இருக்குது மரமே நல்லா இருக்கியா சொல்லு. தாமு நீ எதுக்கு இவ்வளோ வயசாகி இப்படி இருக்கிற சொல்லு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் கேட்குற மாதிரி நான் ஏழு நிலையில இருந்துக்கிட்டு என்னோட மனைவியும் போயிட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு யாருமே இல்லை. நைட்லாம் தூக்கமும் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கை காலெல்லாம் வலிக்குது. கவலைப்படாத தாமு என்னோட மரத்துக்கு வேரில் வந்து சாஞ்சிக்கோ சரியா? சரி மரமே. அனைவருக்கும் இப்பொழுது நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் மரம் ரொம்ப பயனாக உள்ளது. இதில் மரம் அதிகமும் அந்த தாமுவுக்கு நிறைய உதவிகள் செய்துள்ளது. தாய் தந்தை என்னவெல்லாம் செய்வார்களோ அதையெல்லாம் மரம் அவனுக்கு செய்துள்ளது. அதனால் ஒவ்வொரு தாய் தந்தையும் நமக்காக தன்னை பற்றி யோசிக்காமல் கூட தன் பிள்ளைக்காக உயிரை கொடுக்க தயங்க மாட்டேங்கிறாங்க. அதுபோல நம்மளும் அந்த தாய் தந்தையை காப்பாற்றி வரணும். அதே போன்று மரத்தையும் வளர்த்து இந்த உலகத்தையும் காப்பாற்றணும். நன்றி வணக்கம்.